எமர்ஜென்சினா என்ன, அதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகணுன்றத ஆராய்ச்சி பண்ணுற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. மேடம் பல காலமாக வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமாக வளர்றதாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க. இல்லை அப்படி சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், அப்புறம் வந்து டேக் போட சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்கிறீங்க. அது எப்படி மேடம் சரி போடும் தமிழ்நாட்டில்? இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். வெளியில் அவங்க சாதாரணமாக விளையாடணும், வீட்டில் விளையாடணும். அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிற்கணும், தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைகள், அவங்க எங்கேருந்து வராங்க, எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜு கடியில் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, உணவருந்தோ மழைக்காலமாகட்டும் எதுவாகட்டும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும். இட்ஸ் சிம்பிள் டாக்குமெண்டேஷன். எல்லா ஹோம்ஒர்க்லேயும் வந்து ஒரு பேர் வச்சுருவாங்க. டிவி கொடுத்தா கலைஞர் டிவி, அம்மா உணவகம். இப்போ வந்து நீங்கள் மேடம் என்ன சொன்னீங்க, ரஜினி சாருக்கு ஒரு நேம் வைக்கணும், மரம் ரஜினி சார் நேமில் வந்து மரம் வருமா? நீங்கள் என்ன தப்பாகவே சொன்னீங்க, அவர் பேரில் தான் வந்து இல்லை பேராக நண்பராக. இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருதுன்னா அவர் பேரில் நீங்கள் ஒரு தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தானம் பேரே அவங்க பேர் ஆகிடாது இல்லையா? நீங்கள் வீட்டில் இருக்கிறவோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, அது பர்மனெண்ட்டாக அதிலே பேர் ஆகிடுமா? அப்படி கிடையாதுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேரில் அன்றைக்கி மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன் மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்ணுறாங்க. இன்னொருத்தர் பேரில் பண்ணாங்க, என் தாத்தா பேர்லேயே பண்ணுறாங்களே. வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, அப்பா பேரில் தாத்தா பேரில் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறது தானே ஒழிய அது பேர்லேயே நீங்கள் வச்சு அதையே அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லையா? உங்களை வாலண்டியர்ஸ் இருக்காங்க, உங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? எதுங்க வாலண்டியர்ஸ் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இதில் இன்னும் எவ்வளோ பேர் வளர்ச்சியில் இருக்கிறீங்க? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது 11 பசங்க இருப்பாங்க, 10 பசங்க இருப்பாங்க, அப்புறம் 100 ஆகுவாங்க, அப்புறம் 1000 ஆகுவாங்க. ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது 10 பேர் இருப்பாங்க, அப்புறம் 30 பேர் ஆவாங்க. ஒரு டாட்டா இன்ஃபோசிஸ் கூட 10 பேர் 11 பேர் கூட ஆரம்பித்த ஸ்தாபனங்கள் தான். அது வளர்றதுக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணும்ன்றது காலம் நிர்ணயம் செய்யும். தேங்க்யூ. இனி அதர் கொஸ்டின். நம்ம வாலண்டியர்ஸ் யாராவது பேச விரும்பி ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இங்கே சென்னையில் மிஸ்டர் சவுந்தர் வந்து எங்கள் கோஆர்டினேட்டிங் ஃபேக்கல்ட்டி. அவர் சென்னை இங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் பண்ணுறாரு. மாவட்ட ரீதியாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். எங்கள் உயர்மட்ட குழு மெம்பர்ஸ் ஸ்டேஜுக்கு வரட்டும். கோவிந்தராஜன், வேல்முருகன் அண்ட் சவுந்தர் மேலே வாங்க. நீங்கள் இங்கே இவங்க முதல்ல ஆரம்பித்த குழுவோட நீங்கள் கேட்டீங்க இல்லையா இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு. எல்லாரும் ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு உயர்மட்ட குழுன்னு ஆரம்பித்து அவங்க மெம்பர்ஸை சேர்த்து அவங்க கூட பப்ளிக்கோட போய் வேலை பண்ணி இருக்காரு. இப்போது அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பூமி சார் அந்த பிளான்ட் அவருக்கு பிறந்த நாளைக்கு ஒருத்தருக்கும் எதுவும் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செடியை நடலாம் அப்படின்றது சொன்னது. ஸோ அந்த பாரத சேவா ப்ராஜெக்ட் மூலயமா அந்த பிறந்த நாள் முன்னிட்டோ இல்லை அவரோட பேர்லையோ நீங்கள் யாருக்கா ஏதாவது தானமும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கெங்கே செடிகளை வளர்க்க முடியுமோ வளர்க்கணும்னு சொல்கிறது தான் அந்த ப்ராஜெக்டோட மீனிங். வாலண்டியர்ஸ் வேறு யாராவது? ரஞ்சித், நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க. திருநெல்வேலி, வேறு எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ நீங்கள் தனித்தனியாக நான் பேர் சொல்ல முடியல. அரியலூர், மதுரை, சேலம், நீலகிரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தென்காசி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி,
ராணிப்பேட்டை, வேலூர் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், இப்படி ஒரு மாவட்டத்திலையும் அந்த டீம் வந்து அவங்க சேர்த்துட்டே வராங்க. சேர்த்துட்டு தெருவுக்கு தெரு பாரத சேவா கூப்பிட்ட குரலுக்கும் யாரோ இருக்காங்கன்ற ஊருக்கு ஒரு பாதுகாப்பும். அது யார்கிட்ட சொல்லுவாங்க? ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு பாதுகாப்பு, ஏதோ ஒன்று தேவைப்படுறது. அந்த ஊரில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக பயப்படுவாங்க, வேற எங்கேயா போக பயப்படுவாங்க. சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அந்த இடம் பாரத சேவாவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. அதில் கைதடிங்கிற ஸ்டேஜ் வரவே கூடாது. அந்த தொழிலை நம்ம பாதுகாத்து, அந்த பொருளையும் பாதுகாத்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது நம்மளுக்கு. அதனால காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ஒரு பெரிய பெரிய மாலில் போய் செலவு பண்ணி நிறைய பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்களோ, அது மாதிரி இந்தியன் பொருட்களுக்கும் கொஞ்சம் நாட்டம் கொண்டு நம்ம வியாபாரிகள், நம்ம கைவினை பொருட்கள், நம்ம தொழிலாளிகளோட வாழ்வாதாரத்திற்கு நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து காதி கிராமம், விடிஐஎம், விஐடியும் போய் வாங்கிக்கிறாங்க. பட் நம்மளோட ஊரில் இருக்கிறவங்க அதை யோசிக்கிறாங்க இப்போது. அதனால இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. நவராத்திரி வரும்போது பைகள் வாங்குறாங்க, கிஃப்ட்டுங்க வாங்குறாங்க. அதெல்லாம் இங்கே சேரக்கூடிய குழுக்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பாரத் மார்க்கெட்டில் ஆகஸ்ட்டில் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்கிறோம். அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். பாண்டிச்சேரி நான் சொன்ன பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வா ஜெகதீஷ் பாப்பா, கம் வா. இவரை சரியாக நிற்க வச்சு பேசுறதுக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாதங்களும் ஆச்சு. இப்போ அவர் என்னை பார்த்து எனக்கு ஒரு சின்ன கிருஷ்ண பொம்மையை கொண்டு கிஃப்டாக கொடுத்தாரு. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்? எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன். கையெடுத்து வணக்கம் சொல்றேன். இவங்க தான் அவங்க அம்மா. இவங்க தான் அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு பீரியடில் தான் எனக்கு வந்த தகவல்னால அதை தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. தகவல் கிடைக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாமல் இருந்தது. நீ தான் சொல்ல வேண்டிய ஃபஸ்ட்டு வச்சோம்ப்பா. இப்போ நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது. இப்போ தனியாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஐடி, இமெயில், நம்பர் மாவட்ட ரீதியாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் பத்தில், நைட் அண்ட் டே தேவைப்படுது. அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும், மெடிக்கல் அட்டென்ஷன் வரும், எஜுகேஷன் வரும், இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது. அதனால் இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அதில் பண்ணிட்டாலே போகிறோம். அட்ரஸும் கொடுத்துட்றோம், யாரை போய் பார்க்கணும், எங்கே பார்க்கணும், என்ன செய்யணுன்றதையும் கொடுத்துட்றோம். எனக்கு புரியலப்பா. அது இவங்களுக்கே நடந்திருக்கு. அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது. பட் இது லாயர் கிட்ட போயிட்டுது, லீகல் டிவிஷன் பாரத் சேவா லாயர்ஸ் கிட்ட போயாச்சு இந்த கேடு. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி, என்ன பண்ணணுன்றது இப்போ இவங்க தனி கிடையாது, புரியுதா? தனியாக விடப்படும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு நாடாக சேரும்போது, ஒரு ஸ்டேட்டாக சேரும்போது, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் தான் துணைன்னு ஒன்று இருக்கும். அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்து அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க. இப்போ நம்ம தனியாக விட்டுட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனால தான் தனியாக நிறுத்தப்படுகிறார்கள். இப்போ அவங்க தனி இல்லை, ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ அந்த பலம் இருக்கு. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல, சார் பர்த்டே அன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தப்ப இதே ப்ரெஸ் தான் வந்தாங்க. அன்னைக்கு ப்ரெஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல, எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க. போலீஸும் வந்தாங்க, எந்த ஹாஸ்பிட்டலும் எடுக்கல.
அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை இட்டுட்டு வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா அதுக்கு இவங்க தான் காரணம். இத்தனை கேள்வி கேட்குறீங்களா, நல்லது பண்ணவங்களே கேள்வி கேட்குறீங்களா, அதே கம்பெனி ட்ரீஸ் பண்ணவங்களே ஏன் அந்த கம்பெனி எடுத்து நீங்கள் மூடாமல் வச்சுருக்கீங்க? ஏன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்போ என் பையன் செத்துருந்தானா அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவியில் போடணும், பேப்பரில் போடணும், அது மட்டும்தான். ஆனால் ஒரு குடும்பம் பாதிப்படுதுச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும்தான். எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 6 வருஷம் ஆகுது. எனக்கு இப்போ 26, 90 ஏஜில் இறந்தாங்க. என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காம படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் 4000 6000 சம்பளம் தான் வாங்குறேன். என் பையனை காப்பாற்றுறதுக்குமே சரி, என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைன்னா என் பையனே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நல்லது பண்ணவங்க நிற்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? அன்னைக்கு அந்த கம்பெனிக்காரங்களை யாருமே கேட்கவே இல்லையே. இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்போ என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்களா? அன்னைக்கு யாருமே ஏன் வரல? நீங்க வந்தனால தான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ், அவ்வளோதான். என் பையனை காப்பாற்றி கொடுத்ததுக்கு அம்மாவுக்காக நான் பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே வந்து எங்களை தேடி வரல. நாங்களா தான் வெளியில வந்து கொடுத்தோம். நான் ரோட்ல உட்காந்து அழுதேன். எத்தனை பிரஸ் வந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பேச முடியாது சார். நான் நடு ரோட்ல உட்காந்து அழுதேன். எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே கிட்டத்தட்ட 8 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட எங்களை சேர்க்கவும் இல்லை, வெளியில அனுப்பிட்டாங்க. இதே பிரஸ் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா லோக்கல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். யாருமே எடுக்கல. இவனை பிழைக்கவே மாட்டான்னு சொல்லி தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் 46 நாள் ஐசியூல என் பையன் இருந்தான். சென்னையில காஞ்சி காமக்கோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அமௌண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அம்மா தான் என் பையனுக்கு பணம் கட்டி இன்னைக்கு என் பையன் நிக்கிறாங்கன்னா அது காரணமே அம்மா தான். கேள்வி ஈஸியா கேட்டலாம் சார், அந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நாளுமே இருந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் பேசலாமா கோபி? நான் கொஞ்சம் இதை சொல்றேன் கரெக்டா. அவங்க பாதிக்கப்பட்டவங்க, புரியுதுங்களா? அந்த பாதிக்கப்பட்டவர் தனியா அவங்க தெருவில் நின்னப்போ அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அந்த கோபம், அந்த வருத்தம், தனியா ஒரு தாய் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு பாஸ் பண்ணி போற கார் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் யாரும் நிறுத்தாம எதுவுமே செய்யாம இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு வந்து ஆறுதலும் சொல்லிட்டு இனிமே அவங்க எங்க பாதுகாப்புல இருப்பாங்க. அந்த குழந்தைகளும் நாங்க பாரத சேவா எஜுகேஷன்ல படிக்க வச்சு அந்த பசங்களை பெருசாக்குற வரைக்கும் எங்க பொறுப்பு அது. ஸோ இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலையும் நான் படிக்கலை, எனக்கு தெரிவித்ததுனால இம்மீடியட்டாக அங்கே நாங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு ரவியை போக சொல்லிவிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம். தேங்க்யூம்மா, உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு. அது தேங்க்யூ தேங்க்யூ. நான் பேசலாமா? கோபி என்ன பேசுவேன். குழந்தைங்களுக்கெல்லாம் டேக் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, தெருவில் குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம், நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு நம்ம வெளியே போகிறோம். போய் கேட்டு பாருங்கள், ஆதார் கார்டு கையில் இருக்காது. ஆனால் பிச்சை எடுக்கிறவங்க கேட்டு பாருங்கள், ஆதார் கார்டு ரெட்டியாக கையில் இருக்கும். ரெட்டியாக கையில் இருக்கும் அவங்க கையில். எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இதை வந்து நாங்கள் நிறைய கேஸ் பிடிச்சிருக்கோம். டேக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இதே ஊரப்பாக்கம் பாலத்துக்கு கீழே 5 குழந்தைங்களுக்கு நாங்கள் டேக் கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக ஒரு ஈஸி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய 400 ரூபாய் வாடகைக்கு கொடுக்குறாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? குழந்தை வச்சிருக்காங்கன்ட்டு நம்ம 10 ரூபாய் 20 ரூபா கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு ஒரு நாள் வாடகை 400 ரூபாய். அவங்க குழந்தைக்கு சோறு போடுவாங்களா, தண்ணி கொடுப்பாங்களா? இதை எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா ஆராய்ச்சி பண்ணி எங்களெல்லாம் களத்தில் இறக்கி நாங்கள் இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து ஸ்டேஷன்லையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கையும் களமாக பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம். எனிவே ப்ரெஸ், நீங்கள் உங்கள் சப்போர்ட், உங்களோட அவேர்னஸ், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லைன்னா எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறாது.
நீங்கள் அதை கொண்டு போய் கரெக்டாக தெரிவித்து இதை ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக நீங்களும் சேர்ந்து இருந்து, நீங்கள் வெறும் ப்ரெஸ்ஸாக நினைக்காதீங்க, உங்களை நீங்கள் ஒரு சிட்டிசனாக நினச்சி பாருங்கள். அதை எங்கள் கூட சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு போய் சேர்த்தீங்கனாலே போதும். செல்லு பயன்படுத்துறது இல்லையா, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் செல்லே மூழ்கி இருக்காங்க. குழந்தை எங்கே போய் விளையாடுறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நிறைய பேர் கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஐடி கார்டு இருந்தால் அது பொருத்தமாக இல்லை, குழந்தைங்க எங்கே போனாலும் ஜிபிஎஸ் மாதிரி ஒரு ட்ராக்கிங் இருக்கணுங்க. எங்கே இருந்தாலும் பாதுகாப்பு இருக்கணும், கண்காணிப்பு. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்குறோம், அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் பார்த்துக்குறாங்க. அப்படியே உங்களுக்குள்ள அந்த ஏரியாக்கே ஒரு விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்கணும். அது பிளே கிரவுண்டில் விளையாடினாலும் சரி, தெருவில் விளையாடினாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கோல்டோ காஃபோ ஜுரமாக இருந்தால் உடனே கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டணும். நம்மளா அதை நினச்சிக்கக்கூடாது, நம்மளா அது சரியில்லை, இது சரியாயிடும் நினச்சிக்கக்கூடாது. மருத்துவர்கிட்ட காட்டி, மருத்துவத்துக்கு என்ன காட்டணுமோ காட்டி அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். அந்த அவேர்னஸ் ஜனங்களுக்கு வரணும். ஸோ பொதுவாக நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூமெண்ட்டை நல்லபடி கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட சேர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி நம்ம ஒரு நாடாக தலை நிமிர்ந்து தமிழ்நாடு நிற்கணுன்றது எங்களுடைய விருப்பம். நான் வந்து மதுரை மாவட்டத்திலேருந்து வரணும். நான் வந்து ஆட்டிசம் குழந்தைங்க, மனநல குன்றிய குழந்தைக்கு ஆசிரியராக இருக்கேன். கிட்டத்தட்ட 23 குழந்தைங்களுக்கு இருக்கிறேங்க. இதில் வந்து ஒரு 15 குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நான் கவர்மெண்ட் சைடோ இல்லை வேறு ப்ரைவேட் சைடோ எங்கேயுமே எதுவுமே பணம் வாங்கி எதுவும் நான் பண்ணலை. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருந்தும் வேறு ஊரில் இருந்து தான் வர்றாங்க. அப்படி இருந்து வரும்போது கவர்மெண்ட் வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்கிறது வந்து 2000 rupees அலாட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைக்கும். அப்போ அந்த 2000ன்றது அவங்க ட்ராவல் பண்ணி வர்றதுக்கே வந்து கரெக்டாக ஆயிடுது. அப்போ இங்கே வந்து அவங்களை வந்து ஃபீஸ் கட்டுறதுக்குன்றது முடியலை. என்னாலையும் நாங்களும் எங்களால் முடிஞ்ச பக்கத்து இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு எல்லா ஸ்பான்சர் வாங்கி எல்லாமே கொடுத்துட்றோம் நாங்கள். பட் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங், நல்ல கவுன்சிலிங் கிடைக்க